வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இஸ்ரோவின் மிஷன் மித்ரா என்ற ஒரு திட்டம். சரிங்களா? அதாவது ஆகஸ்ட் 15, 2018 அன்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முதல் முறையாக இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்புவதற்காக ககன்யான் என்ற திட்டத்தை அறிவித்தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் மனிதர்களை அழைத்து செல்வதற்காக, இந்தியர்களை அழைத்து செல்வதற்காக நிறைய முயற்சிகள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது, சரியா, இப்படி ககன்யான் திட்டத்தின் மூலம் 2027ஆம் ஆண்டு செயல்படுத்த போறாங்க. ஒரு 4 விண்வெளி வீரர்கள் உள்ள போக போறாங்க. சரிங்களா? விண்வெளிக்கு போக போறாங்க. ஓகேவா? இந்த விண்வெளிக்கு செல்லும் அந்த 4 விண்வெளி வீரர்களும் எந்த அளவுக்கு ஸ்பேஸுக்கு போகும்போது மன வலிமையோடு இருக்கிறாங்க, உடல் வலிமையோடு இருக்கிறாங்க. சரிங்களா? ஒருவேளை ஆக்சிஜன் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்துச்சுன்னா அவங்களுக்குள்ள எப்படி ஒரு டீமா ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எப்படி ஒற்றுமையாக இருக்கிறாங்க. சரியா? மன ரீதியாக, உடல் ரீதியாக, சரிங்களா, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி அதை எந்த அளவுக்கு ஃபேஸ் பண்றாங்க அதை பார்த்தீங்கன்னா உங்களோட மன உறுதியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு, சரிங்களா, அவங்க இன்னும் மெருகேற்றி சூப்பராக அவங்கள தயார்படுத்தி உறுதிப்படுத்துவதற்காக தான் இஸ்ரோ பார்த்தீங்கன்னா லடாக் பக்கத்தில் இருக்க லே என்ற பகுதியில் ஒரு பயிற்சி திட்டத்தை தொடங்கினாங்க. இந்த திட்டமானது இஸ்ரோ, அடுத்து இந்திய விமானப்படையின் அந்த ஏரோஸ்பேஸ் அப்படிங்கிற மருத்துவ நிறுவனம், இதை தவிர பெங்களூரில் இருக்கிற இந்த புரோட்டோ பிளான்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த ககன்யான் திட்டத்தின் 4 விண்வெளி வீரர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதா அஜித், பிரசாந்த், பிரதாப் மற்றும் சுபான்ஷ் சுக்லா, இந்த 4 விண்வெளி வீரர்களுக்கும் தான் இந்த சிறப்பு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இந்த 4 விண்வெளி வீரர்களுக்கும் உள்ள சிறப்பு பெயர் ககன்யான். அதே மாதிரி ககன்யான் திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள பெண் வடிவ ரோபோட பேரு பயோமித்ரா. சரி, பயோமித்ரா. இங்க நம்ம பார்த்த அந்த சிறப்பு பயிற்சி திட்டத்தின் பேரு மிஷன் மித்ரா. மறக்காதீங்க. சரியாமா? இன்றைய பதிவிற்கான கேள்வி, மிஷன் மித்ரா என்ற திட்டம் எதனுடன் தொடர்புடையது? அதே மாதிரி ககன்யான் திட்டத்திற்காக வடிவமைக்கப்பட்டுள்ள பெண் வடிவ ரோபோவின் பெயர் என்ன? மூன்றாவது முக்கியமான ஒரு கேள்வி, ககன்யான் திட்டத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள விண்வெளி வீரர்களின் பெயர்களை பட்டியலிடுக. இதெல்லாம் தயங்காமல் யோசிக்காமல் கமெண்ட்டில் சொல்லி பாருங்கள். இல்லாட்ட நோட்டு போட்டு நீங்கள் நோட்ஸ் எழுதுனீங்கன்னா அதையாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு விஷயனுக்கு. சரியாமா? நன்றி.